இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை பொறுத்தளவுல நாம் பயன்படுத்துவது சாரா தோலா? மேக்சிமம் சாறு இல்லையா? சாறு பயன்படுத்தக்கூடாது, தோடுதான் பயன்படுத்தணும். அதனாலதான் ஊறுகாய் சாப்பிட்டது ஊறு விளைவிக்கக்கூடிய காயை எல்லாம் போய் உட்காந்துருக்கோம். ஊறுகாய் எப்படி செய்யணும்? அதுக்கடுத்து அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறத இப்ப செய்யக்கூடிய ஊறுகாய் செய்யக்கூடாது, இந்த வழியில செய்யக்கூடாது. எப்படி வேக வைக்கணும் தான் போறேன். எப்படி வேக வைக்கணும்? வேடு கட்டுவாங்க. கீழே பானை, பானையில தண்ணி, தண்ணிக்கு மேல ஒரு காட்டு துணி, அந்த காட்டு துணியில எலுமிச்சம்பழத்தை தோலோட நறுக்கி வச்சு அடுப்புல வச்சு தண்ணியில கொதிக்க வச்சு அந்த ஆவில அந்த எலுமிச்சம்பழம் வெந்துடும். வெந்ததை எடுத்து மண்சட்டியில போட்டு மிளகா போடக்கூடாது, மிளகா வத்தல் போடக்கூடாது, மிளகா தூள் போடக்கூடாது, இஞ்சியையும் மிளகையும் அரைச்சு ஊத்தி கொஞ்சம் காரத்துக்கு திப்பிலி சேர்த்து கடுகு கொஞ்சம் தாளிச்சு கொஞ்சம் செக்குல ஆட்டு நல்லெண்ணெயை ஊத்தி ஒரு பிரட்டி வச்சு வெயில போய் வச்சு காலையில வச்சா சாயங்காலம் வச்சு உப்பெல்லாம் போட்டு குலுக்கி எடுத்து வச்சு 10 நாள்ல காஞ்சு போகும் தெரியுமா? அதுதான் ஊறுகாய். அந்த ஊறுகாய சாப்பிட்டாதான் உங்க உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆச்சி ஊறுகாய், அந்த ஊறுகாய் சாப்பிட்டால் உங்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய காய் தான் இதெல்லாம் ஊறுகாய். இஞ்சி மிளகு திப்பிலி, அது சுக்கு மிளகு திப்பிலி, ஓகேங்களா? ஊறுகாய் கடிச்சு சாப்பிடணும், தொட்டு நக்க கூடாது. இந்த இன்னைக்கு இருக்கிற எல்லாமே கெமிக்கல், ஓகேங்களா? அதை தவிர்த்து விட்டு இந்த ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மாவே தின்னுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இஞ்சி மிளகு காரத்திற்கு திப்பிலி. அப்ப எலுமிச்சம்பழத்துல சாற்றை விட தோலுதான் சிறந்தது. நான் சொல்லல சார். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்லுவானா? வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கிட்டோம். அப்ப நமக்கு அமெரிக்காக்காரன் சொல்றான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்க வேளாண் பல்கலைக்கழகம், அமெரிக்காவுடைய வேளாண் பல்கலைக்கழகம் இந்த 12 காய்கறிகளுக்கும் என்னென்ன சத்துக்கள் பட்டியல் இருக்கு. ஒவ்வொரு காய்கறியும் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, 100 கிராம்ஸ்ல என்னென்ன மினரல்ஸ் இருக்குங்கிற ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதுல இந்த எலுமிச்சம்பழத்துல சாற்றை விட தோலுதான் மிகச்சிறந்த மருந்து என்று அவர்கள் பட்டியலிட்டு, அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? தோலை தூக்கியே போய் அந்த சாரை புடிச்சு புடிச்சு சாப்பிட்டு எனக்கு வயிற்றெல்லாம் புட்டு சார், எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா எரிய சார். அப்புறம் எரியாம என்ன ஆகும்? தோலை சாப்பிடுங்க, வயிற்றுல எரியாது. அப்போ எலுமிச்சம்பழம் பாதுகாப்புத்துறை மந்திரி. அப்ப மனிதனுடைய உடம்பு பாதுகாப்புத்துறை நன்றாக இருக்க வேண்டும். மனிதனுடைய உடம்புல எமர்ஜென்சி காலத்துல பாதுகாக்கக்கூடிய, எமர்ஜென்சி எப்பொழுது ஏற்படும்? ஒரு மனிதனுக்கு திடீர்னு எதிர்பாராத செயல்கள் எப்பொழுது ஏற்படும்? அப்படி எதிர்பாராத செயல்கள் ஏற்படும் பொழுது நமது உடம்புல எந்த மண்டலங்கள் பலவீனம் அடைகின்றன தெரிய வேண்டும். திடீர்னு ஒரு செயல் நடக்குது, அப்போ மனிதனுடைய உடம்புல ஒரு மண்டலமே முரண்படும். அந்த முரண்பட்ட மண்டலத்தை உடனே சரி செய்வதற்கு உதவக்கூடிய காய் இந்த எலுமிச்சம்பழத்தோடு. அது எந்த மண்டலம்? நாளமில்லா சுரப்பி மண்டலம், தைராய்டு. நாளமில்லா மொத்தம் 2 மண்டலம். ஒண்ணு நாளம் உள்ள சுரப்பி மண்டலம், இன்னொன்னு நாளம் இல்லா சுரப்பி மண்டலம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்ல நாளம் என்று சொன்னால் குழாய், ஓகேங்களா? நாளம் இல்லான குழாயின் வழியாக சுரக்காத சுரப்பிக்கு நாளம் இல்லா சுரப்பி. குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு நாள உள்ள சுரப்பி. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த எலுமிச்சம்பழ தோல் என்று சொன்னால் அது நாளம் இல்லா சுரப்பி. அது குழாயின் வழியாக சுரக்காமல் எந்த இடத்துல தேவையோ
அந்த இடத்துல நேரடியாக சென்று சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அப்ப இந்த தைராய்டு இன்னைக்கு சொல்றமா இல்லையா, தைராய்டு சார்ந்த குறைபாடு. அப்ப தைராய்டு அது மட்டும் தைராய்டு கிடையாது, 7 சக்ராஸ் இருக்கக்கூடிய இடம் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய பிறப்பிடம். அப்ப அது மிகையோ குறையோ எப்பொழுது ஆகும்? மனிதனுடைய உடல் எதிர்பாராத ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த மண்டலங்கள் புறப்பட ஆரம்பிக்கும். அந்த உடலே சமநிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு ஒப்பற்ற காயாக விளங்கக்கூடியது எது? எலுமிச்சம்பழத்தோடு. அதுதான் பாதுகாப்புத்துறை மினிஸ்டர். அதற்கடுத்து அது எதுக்காக பாதுகாப்புத்துறை வச்சாங்கன்னா, இன்றைக்கு வழக்கத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் வெளியில போகும் பொழுதோ அல்லது ஒரு பெரிய மனிதரை பார்க்கும் பொழுதோ கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறோமா இல்லையா? எதற்காக கொடுக்கின்றோம் தெரியாது, கொடுக்குறோம். வெளியில கிளம்பும் பொழுது 4 டயருக்கு கீழே எலுமிச்சம்பழத்தை வைப்போம். எதற்காக வைக்கிறோம் தெரியாது, ஆனால் வைக்கிறோம். ரைட்டுங்களா? உண்மையான காரணம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல போக்குவரத்து இல்லாத காலங்கள்ல மாட்டு வண்டியோ நடையாகத்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வார்கள். அப்போ ஒரு சத்திரத்துல இருந்து இன்னொரு சத்திரத்துக்கு போகணும்னா குறைந்தபட்சம் 30-40 கிலோமீட்டர் ஆகும். அப்படி வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் பொழுது அந்த இடைப்பட்ட நேரத்துல இவர்களுடைய உடலுக்கு எதிர்பாராமல் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு மருத்துவ மாத்திரைகள் அப்போது கிடையாது. அப்ப உடனே சரி செய்து அந்த சத்திரத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு எதிர்பாராத நிகழ்வுகள், உடல் ரீதியாக எதிர்பாராத ஒரு செயல் உங்க உடம்புல வந்துச்சுன்னா உடனே இதை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹார்மோனை சமநிலைப்படுத்திடும். நீ சேர வேண்டிய இடத்திற்கு ஆரோக்கியத்தோடு சேரலாம் என்று சொல்லி அன்றைக்கு இப்ப கொடுத்து விட்ட பழக்கம் தான். வெளியில செல்லும் பொழுது எலுமிச்சம்பழத்தை கொடுத்து விட்டு இன்னைக்கு வெளியில செல்லும் பொழுது நடந்து போறது இல்ல, கார்ல வச்சு ஏத்திட்டு போயிடும். ரைட்டுங்களா? இப்ப மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய எதிர்பாராத செயல்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது எலுமிச்சம்பழம். ஆனா காருக்கு எதுக்கு ஏன் எலுமிச்சம்பழம் சொல்லுங்க பாப்போம்? திருஷ்டி சுத்துறதுக்கு, டிரைவருக்கு, எல்லாத்துக்கும் கையில வச்சு. இப்ப ஊட்டிக்கு போங்க, ஒரு சிலர் மலையில ஏறும் பொழுதே வாமிட் வந்துடும். உடனே என்ன செய்வாங்க? எலுமிச்சம்பழம் எடுத்து. அப்ப யோசிச்சு பார்க்கணும், எமர்ஜென்சி, அவசர சிகிச்சை. மனிதனுடைய உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரியாக யார் இருக்கிறார் அந்த இடத்துல? எலுமிச்சம்பழம். புரிஞ்சதுங்களா? அப்ப பாதுகாப்புத்துறை மந்திரி என்று சொன்னால் அது எலுமிச்சம்பழத்தோடு. எந்த மண்டலத்தை குறிக்கும்?